உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனி சாயங்காலம் நீங்க சொன்ன அதே 6 மணிக்குள்ளார எந்தெந்த மீடியா, சோசியல் மீடியான்னு எதுவா இருந்தாலும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி தப்பான நியூஸ் வந்துச்சோ அது எல்லாத்துலயும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி பெருமையா சொல்ல வச்சு காட்டுறேன். அது மட்டும் இல்ல சுகாசினி, நடந்த தப்புக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு உன் முகத்திரைய ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு காட்டுறேன். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உன்னாண்ட இருக்கிற அந்த 40% சாரையும் எங்களாண்ட இருக்கிற 60% சாரையும் என்ன பண்றோன்னு நீ வெயிட் பண்ணி பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. All the best. அம்மா ராணி, நீ சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கேம்மா. ஆமா ராணி, நீ அவசரப்பட்டு சுஹாசினி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுதுமா. தாத்தா, பாட்டி, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ராணி சொன்னதான் சரி. ஆனா நான் யோசிக்கிறதுக்குள்ள ராணி முந்திட்டா. 6 மணிக்குள்ள எப்படி முடிக்க போறேன்னு தான் தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு குழப்பமும் வேணாம். தாத்தா, பாட்டி, எல்லாரும் என்ன எதுன்னு கேட்காம என் கூட வாங்க. வாங்க. எங்கம்மா? வாமா. சரி தாத்தா, வாங்க. டாடிகாரா, நீங்க முதல்ல அந்த குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடக்குதானே சந்தேகமா தான் இருக்குது. சரி ராணி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஆமாப்பா சித்தார்த், நம்மளால எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அம்மா ராணி, இப்ப 3 ஆர்டர் கேன்சல் ஆச்சேம்மா. அதுக்கு இப்ப என்னமா பண்ண போறோம்? அதுக்கு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. என்ன சொல்ற ராணி? நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன் தாத்தா. அந்த 3 ஆர்டர் கேன்சல் ஆனதுல நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பெரிய லாஸ் தானே? இல்லம்மா, அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. அந்த 3 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் அவங்க கிட்ட பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தாத்தா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சரி கட்டுறதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்மளால அந்த ஆர்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ண முடியுமா? ஏம்மா பண்ண முடியாது? என்னால பண்ண முடியுமா? தாத்தா, என்ன சொல்றீங்க? அப்பா சித்தார்த், இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் போது யாரும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கலப்பா. இப்பவும் இந்த தெய்வநாயகம் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தலையில உருமாவை கட்டி கையில கரண்டியை வச்சுக்கிட்டு ஸ்வீட்ஸை கிண்ட ஆரம்பிச்சா யாரையும் முன்னாடி நிக்க முடியாது. எனக்கு போட்டினா யாரும் கிடையாதுப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப புரியுதா? நீங்க தான் செய்யணும்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம். தாத்தா, அப்போ கேன்சல் ஆன அந்த 3 ஆர்டருக்கும் உங்களால ஸ்வீட் செஞ்சு கொடுக்க முடியும்ல? இப்பவே உன் கண்ணு முன்னாடி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறமா. சித்தார்த், உன் போன் எடுப்பா. இந்த பிசினஸ் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு உடனே போனை போடுப்பா. பண்றேன் தாத்தா. போனை போடு. ரிங் போகுது. தாத்தா, நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தாத்தா கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிருங்க, சரியா? சரி தாத்தா, பாட்டி, நான் வரேன். சரி. ஆண்டவா, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. வாமா, நாம எல்லாம் போய் வேலைகளை ஆரம்பிப்போம். சரிங்க, போலாம். கண்டிப்பா இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் மேடம். மேடம், அந்த அமௌண்ட் வேலையை கச்சிதமா செஞ்சு முடிங்க. 3 மடங்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன்.
சரி மேடம். வரேன் மேடம். வரேன் மேடம். தெய்வநாயகம், உன் குடும்பம் மொத்தமா அழிஞ்சுது. அம்மா இந்த பக்கம் ஐயா. போதுமா? இன்னும் கொஞ்சம் நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். யாருமே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஐயா. ஐயோ, அந்த அதிகாரிங்க வந்துட்டு போனதுல இருந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வேலை பார்த்துக்கின்னு இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க ஐயா. இப்ப இருக்கிற ஆர்டர் முடிக்க நாம மட்டும் செஞ்சா பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளுங்க தேவைப்படுறாங்க. நாம இப்ப என்னையா பண்றது? இங்க பாருமா தாமரை, இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சமம். இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி நமக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க தான். கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. சரிங்கய்யா. என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அந்த ராணிய எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நான் சொல்றேனேன்னு கோவப்படாதீங்க. இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ராணி லேசுப்பட்டவ இல்ல. ஆள் பார்க்கதான் நரம்பு மாதிரி இருப்பா, ஆனா ஜகஜால கில்லாடி. எத்தனையோ முறை அவளை அழிக்க முயற்சி பண்ணோம். ஆனா எப்படியாவது எங்க பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுது. நல்ல குத்துக்கல்லாட்டம் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவளுக்கு இந்த பொம்மை மட்டும் இல்ல, அந்த தெய்வமும் துணையா இருக்கு. ஆமா, அவ ஜெகஜால கில்லாடி. இந்த தடவையும் அவ தப்பிச்சிட்டானா? அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நீங்களே நேர்ல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடியே அந்த ராணியோட கதையை முடிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம். தமன்னா, அந்த சுவாதியை விட்டுட்டியே, அவளையும் முடிக்க சொல்லு. எதுக்குமா சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்கம்மா. அது சுவாதி இல்ல, பொம்மி. பொம்மியா? என்னது? சுவாதியா வந்தது பொம்மியா? ஆமா. ஆனா அவ எந்த உருவத்துல வந்தாலும் இந்த லாமியா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி சாம்பலாயிடுவா. அதுக்கான வேலைய நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.